Hello students, இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் சப்சிடரி புக்ஸ் 2ல் 3 காலம் கேஷ் புக்கை பார்க்க போகிறோம். 3 காலம்னாலே கேஷ், டிஸ்கவுண்ட் அண்டு பேங்க் காலம்ஸ். ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் நம்ம சிம்பிள் காலம் அண்டு டபுள் காலம்லாம் பார்த்துட்டோம். சிம்பிள் காலத்தில் ஒன்லி கேஷ் இன்வால்வ் ஆகிருக்கும். டபுள் காலத்தில் கேஷும் டிஸ்கவுண்ட்டும். இந்த 3 காலத்தில் கேஷு, டிஸ்கவுண்ட்டு, பேங்க் இந்த 3 காலத்துலேயும் எப்படி டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறதுன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ தியரி பாயிண்ட் ஆஃப் வியூ, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் 3 காலம், ஃபார்மெட்டு, எக்ஸ்ட்ரா ஒன்று கான்ட்ரா என்ட்ரின்னு ஒன்று இருக்குது. அதையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 3 column cash book with cash, discount and bank column. A 3 column cash book includes 3 amount columns on both sides, that is cash, bank and discount. This book is prepared in the same way as simple and double column cash book are prepared. இப்போ 3 column என்ன? கேஷு, பேங்க்கு, டிஸ்கவுண்ட் காலம். எப்படி சிங்கிள் காலம் அண்ட் டபுள் காலம் ப்ரிப்பேர் பண்ணமோ அதே மாடலில் தான் இந்த 3 காலமும் ப்ரிப்பேர் பண்ணணும். The transaction which increase the cash and bank balance are recorded on the debit side of cash and bank column respectively. இப்போ டிரான்சாக்ஷனில் while the case of cash increase or bank increase, பணத்தை போடுறாங்க பிஸ்னஸில் எக்ஸ்ட்ரா. எந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பணம் உள்ளே வரும் பிஸ்னஸ்க்குள்ளே? இப்போ ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்கலாம், இல்லை புதுசாக ஒரு நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கேஷ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. அப்போ டெபிட் சைடு தான் என்ட்ரி போடணும். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் ஃபேவரபிள் பேங்க் பேலன்ஸ் appear as the first item on the debit side of the 3 column cash book in case of existing business. இப்போ ஏற்கனவே பழைய பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கோங்க, நடந்துட்டுருக்கு ஒரு பிஸ்னஸ், அதில் ஓப்பனிங் பேலன்ஸும் டெபிட் சைடு தான் ஃபஸ்ட் ஐட்டமாக டு பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு அப்ளை பண்ணணும். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் டெபிட் சைடு ஹேஸ் என்னென்ன எழுதணும்? டு பேலன்ஸ் ப்ராட் ஒன் போட்டு அமௌண்ட்டு அப்ளை பண்ணணும். கேஷில் எவ்வளோ இருக்குது, பேங்க்கில் எவ்வளோ இருக்குது. இஃப் த பிஸ்னஸ் இஸ் நியூ ஒன், சரி ஓல்டு பிஸ்னஸாக இருந்தால் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு ஓப்பன் பண்ணிடணும். அதே நியூ பிஸ்னஸாக இருந்தால் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களே, கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் இன் கேஷோ இல்லை பேங்க் டெபாசிட்டோ, it appear as the first item on the debit side. It is also appear on the first item to balance brought down apply பண்ணணும். All the transaction which decreases the cash and bank balance are recorded the cash and bank balance on credit side. இன்க்ரீஸ் ஆகும் போதெல்லாம் டெபிட்டில், அதை டிக்ரீஸ் ஆகும் போதெல்லாம் கேஷ் பேலன்ஸும் பேங்க் பேலன்ஸும் கிரெடிட் சைடு அப்ளை பண்ணணும். If increasing balance while new business started, cash invested லாம் debit side, அதே decrease இருந்தா credit side, opposite side. The balancing figures will be the closing balances of cash and bank. இப்போ balancing figure இருக்குல்ல, அதுதான் closing balance. எதுக்கு? கேஷுக்கும் பேங்க்கு காலத்துக்கும். கேஷ் வில் ஆல்வேஸ் ஹேவ் டெபிட் பேலன்ஸ். எப்பயுமே கேஷ் டெபிட் பேலன்ஸ் தான் இருக்கும். பேங்க் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் இட் மே பி டெபிட்டாக இருக்கலாம் இல்லை கிரெடிட்டாக இருக்கலாம், டிபெண்டிங் அப்பான் வாட், வெதர் த பேலன்ஸ் இஸ் ஃபேவரபிள் ஆர் அன்ஃபேவரபிள் ரெஸ்பெக்டிவ்லி. கேஷை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக ஆல்வேஸ் ஹேவிங் டெபிட் பேலன்ஸ். ஆனால் பேங்கை பொறுத்த வரைக்கும் அக்கார்டிங் டு த ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன், அது டிரான்சாக்ஷனை பொறுத்து இருக்குது. இஃப் தெர் இஸ் எனி டிஸ்கவுண்ட் அலோட், இட் இஸ் என்டர்ட் இன் த டிஸ்கவுண்ட் காலம் ஆன் டெபிட் சைடு. பர்டிகுலர் அக்கௌண்ட்டில் அலௌடாக இருந்தால் டெபிட் சைடு போடணும்.
டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணா. அதே சிமிலர்லி இஃப் தேர் இஸ் எனி டிஸ்கவுண்ட் இருந்தால் it is entered in the discount column on credit side. Discount allowed always be debit side. Discount received always be credit side. இதெல்லாம் மெயின் பாயிண்ட்ஸாக நீங்கள் மெமரியில் வச்சுக்கணும். ஃபார்மட் பார்க்கலாம். ஃபார்மட் ஆஃப் 3 column கேஷ் புக் என்னென்ன இருக்கும்? ஹெட்டிங் போட்டுறீங்க, கேஷ் புக் வித் கேஷ், டிஸ்கவுண்ட், பேங்க் காலம் ஆர் 3 column கேஷ் புக்லாம் போட்டுறீங்க. டெபிட் சைடில் டேட்டு, ரெசிப்ட்ஸு, எல்எஃப்னா லெட்ஜர் ஃபோலியோ, அமௌண்ட்டில் தான் டிவைட் ஆகுது. டிஸ்கவுண்ட், கேஷு, பேங்க். டிஸ்கவுண்ட்னா என்னது? டிஸ்கவுண்ட் அலௌடு. அதே கிரெடிட் சைடு டேட்டு, பேமெண்ட்ஸு, எல்எஃப், லெட்ஜர் ஃபோலியோ, அமௌண்ட்டு, டிஸ்கவுண்ட், கேஷு, பேங்க். டிஸ்கவுண்ட்டில் இந்த இடத்துல ரிசீவ்டு. கிரெடிட் சைடாக இருந்தால் டிஸ்கவுண்ட் ரிசீவ், டெபிட் சைடாக இருந்தால் டிஸ்கவுண்ட் அலௌடு. இப்போ tutorial noteல if a business entity has more than one bank account, columns may be provided in the cash book for each bank account separately. இப்போ ஒரு பிஸ்னஸ் ஒரே பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, எத்தனையோ so many பேங்க்ஸில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க், ஐசிஐசிஐ, அந்த மாதிரி நிறைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தால் செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட்டை செப்பரேட்டாக அவங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்டில் ட்ரீட்மெண்ட் ஆஃப் செக்கை எப்படி ட்ரீட் பண்ணுறது? இப்போ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் கேஷ் பேஸ்டாக பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கோம். நிறைய டைமு செக் இன்வால்வ் ஆகும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன் அடிஷன் டு கேஷ் டீலிங்ஸ் எவ்ரி பிஸ்னஸ் மே யூஸ் செக் ஆஸ் எ மீன்ஸ் ஆஃப் பேமெண்ட். நிறைய பிஸ்னஸ்ஸு, ஒவ்வொரு பிஸ்னஸும் செக் பேமெண்ட்டு பண்ணுவாங்க. For the purpose of accounting, check received are treated as cash received. இங்கே மெயின் பாயிண்ட் பாருங்கள். செக் ரிசீவ்டுனா அக்கௌண்டிங் பர்பஸுக்காக கேஷ் ரிசீவ்டாக நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இது மெயினு. சம்மு போடும்போது செக் ரிசீவ்டு, செக் பேமெண்ட்டு அந்த மாதிரிலாம் வரும்போது கேர்ஃபுல்லாக செக் இஸ் ஈக்குவல் டு கேஷ் அப்படின்றத மெமரியில் வச்சுக்கணும், மைண்ட் பண்ணிடணும். When checks received are banked on the same day, the amount is to be directly debited to bank account. எப்போல்லாம் செக் ரிசீவ் பண்ணுறோமோ அந்த சேம் டேவே பேங்க்கில் டைரெக்டாக டெபிட் பண்ணிடணும் பேங்க் அக்கௌண்ட்டில். When payments is made by check, the bank account is credited. இன்கேஸ் செக் ரிசீவ் ஆச்சுன்னா கேஷ் ரிசீவ்டுக்கு ஈக்குவல் தானே, அதை டெபிட் பண்ணிடணும். அதே பேமெண்ட் ஆச்சுன்னா பேமெண்ட் மேட் பை செக்காக இருந்தால் அதை கிரெடிட் பண்ணணும். கேஷ் ரிசீவ்டாக இருந்தால் டெபிட்டு, கேஷ் பெய்டாக இருந்தால் கிரெடிட். இதை தான் இங்கே நோட்ஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் முக்கியமான டாபிக் கான்ட்ரா என்ட்ரி. கான்ட்ரானா என்ன அப்படின்றது, when the two accounts involved in a transaction are cash account and bank account. இப்போ ஒரே டிரான்சாக்ஷனில் கேஷும் வந்திருக்கு, பேங்க்கும் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னா அதை கான்ட்ரா என்ட்ரின்னு சொல்கிறோம். ரெண்டே சுச்சுவேஷன் தான். எப்போனா while cash and bank involved in one transaction, ஃபஸ்ட்டு கேஷ் பெய்டு இன்ட்டு பேங்க். ஒன்று பணத்தை பேங்க்கில் போடும் போதும், இன்னொன்று கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் த பேங்க், கேஷை பேங்க்லேருந்து எடுக்கும் போதும். இந்த ரெண்டு சுச்சுவேஷன் தான். வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க்கு, இந்த ரெண்டு சுச்சுவேஷன்லேயும் கேஷும் இன்வால்வ் ஆகிருக்கு, பேங்க்கும் இன்வால்வ் ஆகிருக்கு. அதை தான் கான்ட்ரா என்ட்ரின்னு சொல்கிறோம். தென் போத் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் என்டர்ட் இன் கேஷ் புக் இட் செல்ஃப். கேஷ் புக்லேயே அப்ளை பண்ண போகிறோம். As both the debit and credit aspects of a transaction are recorded in the cash book, such entries are called contra entries. Debit and credit aspectலையும் ரெக்கார்ட் பண்ணணும். இப்போது இந்த கான்ட்ரா என்ட்ரி மட்டும் டபுள் ஆஸ்பெக்ட் வரும், போத் டெபிட் அண்டு கிரெடிட் ஆஸ்பெக்ட். எக்ஸாம்பிள் என்ன? when cash is paid into bank, it is recorded in the bank column on the debit side.
இந்த கேஷ் காலம் அந்த கிரெடிட் சைடு. இப்போ கேஷு பே பண்ணுறாங்க பேங்க்கில். அப்போ என்ன ஜேர்னல் யூஸ்வலாக பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஏன் பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம்? டெபிட் த ரிசீவர், கேஷ் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக கேஷ் புக்கில் டு கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு டெபிட் சைடு பேங்க் காலத்தில் அமௌண்ட் அப்ளை பண்ணணும். கேஷ்ன்னு போட்டு கேஷ்லேயே சேம் காலத்தில் அப்ளை பண்ணக்கூடாது, ஆப்போசிட் காலத்தில் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி கிரெடிட் சைடு பை பேங்க்குன்னு போட்டு கேஷ் காலத்தில் அமௌண்ட் அப்ளை பண்ணணும். தென் செகண்ட் சுச்சுவேஷன் when cash is drawn from bank for office use. ஃபஸ்ட்டு பே பண்ணுறோம் பேங்க்கில், செகண்ட் சுச்சுவேஷனில் வித்ட்ரா பண்ணுறாங்க பேங்க்லேருந்து ஆஃபீஸ் யூஸ்க்காக. It is entered in cash column on the debit side and in the bank column on the credit side. இது கேஷ் காலத்தில் டெபிட் சைடும் பேங்க் காலத்தில் கிரெடிட் சைடும் அப்ளை பண்ணணும் கேஷ் புக்கில். சரி, இதுக்கு ஜேர்னல் என்னன்னு பாருங்கள். கேஷ் வித்ட்ரானா என்ன பண்ணணும்? டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் இல்லையா? ஏன் பேங்க்கை கிரெடிட் பண்ணியிருக்கோம்? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். பேங்க் இந்த சுச்சுவேஷன் கிவர் தானே, அதனால் அதை கிரெடிட் பண்ணியிருக்கோம். அப்போது டு பேங்க்குன்னு போட்டு கான்ட்ரா என்ட்ரியில் கேஷ் காலத்தில் அமௌண்ட்டு போடணும். அதே கிரெடிட் சைடு பை கேஷ்ன்னு போட்டு பேங்க் காலத்தில் அப்ளை பண்ணணும். டு டினோட் தட் தேர் ஆர் கான்ட்ரா என்ட்ரிஸ் த ஆல்ஃபாபெட் சி. இப்போ இந்த கான்ட்ரா என்ட்ரின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சின்ற ஆல்ஃபாபெட்டை எல்எஃப் காலத்தில் கேபிட்டல் லெட்டர் சியை இஸ் ரிட்டன் இன் எல்எஃப் காலம் ஆன் போத் சைட்ஸ். டெபிட் சைடும் காமிக்கணும் எல்எஃப் காலத்தில் சின்னு, கிரெடிட் சைடும் எல்எஃப் காலத்தில் சின்னு போட்டு காமிக்கணும். கான்ட்ரா மீன்ஸ் தட் பர்டிகுலர் என்ட்ரி இஸ் போஸ்டட் ஆன் த அதர் சைடு கான்ட்ரா ஆஃப் த சேம் புக். Because cash account and bank account are there in the cash book only and there are no separate ledger accounts needed for this purpose. இப்போ கேஷ் புக்கு தான் லெட்ஜரும் இல்லையா, தனியாக நம்ம கேஷ் அக்கௌண்ட்டுன்ற லெட்ஜரை ஓப்பன் பண்ண போகிறதில்ல. இதே கேஷ் புக்கு தான் நம்ம லெட்ஜராக ட்ரீட் பண்ணுறோம். அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டும் சரி கேஷ் அக்கௌண்ட்டும் சரி. The alphabet C indicates that no further posting is required, that the relevant account is posted on the opposite side. அதே மாதிரி இந்த ஆல்ஃபாபெட் சி போட்டாலும் செப்பரேட்டாக எந்த அக்கௌண்ட்டும் தேவைப்படாது. இதிலேயே நம்ம மென்ஷன் பண்ணிடணும் ஆப்போசிட் சைடில். பேங்க்னா கேஷு, கேஷ்னா பேங்க் அப்படின்னு அப்ளை பண்ணிடணும். இந்த சம்மு பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ தியரி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 4th இல்லஸ்ட்ரேஷன் 4th சம்மு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.